நம்ம ராக் ஸ்டார் அனிருத் சொல்லவே தேவையில்லை. ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, சிம்பு, தனுஷ்னு எந்த ஹீரோவுக்கும் வேற லெவல் சாங்ஸ் போடுறதுல கில்லாடி. அவங்களோட ரசிகர்களை திருப்திப்படுத்துறதும் சரி, கதையோட தன்மை கெடாமல் மியூசிக் பண்ணுறதும் சரி, அனிருத்தை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அனிருத் அவர்கள் வேற லெவலில் துவம்சம் பண்ணிக்காரு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பார்த்தீங்கன்னா பேட்டையாகட்டும், தர்பாராகட்டும், ஜெயிலராகட்டும், வேட்டையனாகட்டும், இப்போ கூலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. அடுத்ததாக ஜெயிலர் 2 இருக்குது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அனிருத்தை நம்புறதுக்கு முன்னாடியே நம்ம தளபதி விஜய் அவர்கள் அனிருத்தை நம்பிட்டாரு. ஏன்னா அவருடைய கத்தி படத்துக்கு அனிருத்தை மியூசிக் போடுறதுக்கு வேற லெவலில் ஒத்துக்கிட்டாரு. காரணம், சின்ன பையன், ஏதோ ஒரு 2 படம் தான் ஓடி இருக்கு மியூசிக் பண்ணதில், அதுக்காக அவரை கமிட் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த தயக்கமெல்லாம் படாமல் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சு கத்தி பட வாய்ப்பு கொடுத்தாரு. கத்தி ஆல்பமே வேற லெவல். குறிப்பாக ஓஎஸ்டிலாம் திரும்ப திரும்ப யூடியூப்ல கேட்டுருக்காங்க, ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு விஜய் சம்பவம் செஞ்சார் நம்ம அனிருத் அவர்கள். அதோடு நினைச்சா திரும்பவும் விஜய்க்கோட சேர்ந்து மாஸ்டர், பீஸ்ட், அப்புறம் லியோ, இப்போ ஜனநாயகன், இதுலேயும் பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் சம்பவம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ இவங்க வரிசையில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் உள்ளே வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரஜினி விஜய் ஸ்டைலில் அதிரடி பாட்டு, ஓப்பனிங் சாங்கு, அப்புறம் பஞ்சு டைலாக்கு, தான் எப்படியாவது அந்த மாஸ் ஹீரோ இமேஜுக்குள்ளே வந்துடணும்னு சிவகார்த்தியன் துடிக்காரு பார்த்தீங்களா. ஸோ அதனாலேயே இப்போ அதை கடுமையாக ஃபாலோ பண்ணிருக்காராம். ஸோ இதன் விளைவாக இப்போ அவர் முருகாஸ் இயக்கத்தில் நடிச்சிருக்கிற படத்துக்கும் அனிருத்தா மியூசிக். ஏற்கனவே சிவகார்த்தியோட வளர்ச்சியில் அனிருத்தோட பங்கு மிக மிக அதிகம். எதிர்நீச்சல் ஆகட்டும், அதுக்கப்புறம் காக்கி சட்டையாகட்டும், ரெமோவாகட்டும், டாக்டர் ஆகட்டும், டானா ஆகட்டும், இப்படி நிறையா சிவகார்த்தியன் படத்துக்கு அனிருத் வேற ஒரு சம்பவம் பண்ணிக்காரு. இப்போ மதராசி படத்துக்கும் அவர் தான் மியூசிக். இப்போ இன்னும் ஒரு 10 டேஸில் 10 நாட்களுக்குள்ள இந்த மதராசி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. ஓப்பனிங் சாங்கு வேற லெவலில் ஒரு வைபான குத்து சாங்கிறாங்க. கிட்டத்தட்ட மாஸ்டரில் எப்படி மியூசிக் மட்டுமே போட்டு பட்டை கிளப்ப வரும் பார்த்தீங்களா, அது மாதிரியான ஒரு சாங்காக இந்த படத்தில் சிவகார்த்தியனுக்கு. கிட்டத்தட்ட இந்த சாங் விஜய்க்கு போட்ட சாங்கு தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா விஜயுமே நடிக்க மாட்டேன்ட்டார் இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையும் சிவகார்த்திய மகன் தள்ளி விடலாம் அப்படிங்கிறதுக்கான முதல் சாம்பிள் தான் இந்த சாங்கா. ஸோ பொறுத்து பார்ப்போம். இன்னொரு 10 நாட்களில் இந்த சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. எப்படியெல்லாம் கலக்கலாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.